பிங்கி பாஸ்தா பார்க்கலாங்களா? கலரும் சரி, டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பாஸ்தா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பாஸ்தா நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். மோஸ்ட்லி வந்து இந்த ஷேப்பில் கிடைக்க மாட்டேங்குது. இதை வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி எண்ணெய் விட்டு நல்லா பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சைட்லேயே வந்து நல்லா பொடியாக சாப் பண்ண பூண்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கலர் கொடுக்கறதுக்கு பீட்ரூட் தான் எடுத்துக்க போகிறேங்க. அந்த பீட்ரூட்டுக்கு தோலை சீவிட்டு எடுத்து லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைட்லேயே ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுட்டு நல்லா வந்து சாப் பண்ண பூண்டை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கோதுமை மாவு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லைங்க, அதை போட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து வந்து க்ரீமி ஆனதுக்கப்புறம் உப்பு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாஸ்தா வந்து பாயில் ஆயிடுச்சு. இந்த வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது கலர் பார்த்தாவே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப பிளெயினாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா நம்ம சர்வ் பண்ணுற விதமே வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு டேஸ்டிங்க்கு தான் 2 பீஸ் கிடச்சிதுங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.